வணக்கம் அக்கா. வணக்கம்மா. என்ன பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, கடை போட்டிங்களா போடலையானே தெரியல. எம்மா பொங்கல் நாளும் கிளம்புனாதான் சொந்த ஊருக்கு போக முடியும். போய் குடும்பம் குட்டின்னு கொண்டாட்டமா இருந்துட்டு வர வேணாமா? எல்லா நாளும் கடையை திறந்து வச்சிருக்கோம். நீ வந்து புரணி பேசணும். நான் புறணி பேசணும்னு சொல்லக்கா, உங்க இந்த இட்லி தோசை பொங்கல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நாக்கு வேற செத்து போய் கிடக்கு. ஏதாவது இருக்கா? இது என்ன அதிசயமா இருக்கு? என்னைக்குள்ள அது திருநாளா இன்னைக்கு என் கடையில சாப்பிடணுன்ற? அது ஒன்றும் இல்லை, இன்னும் 3 மாசம் தானே இருக்கு தேர்தலுக்கு. மொத்தமா வெட்டி அடிக்கலாம் தான் இப்போ ஒரு ஐஸை போடுறேன், வேற ஒன்றும் இல்லை. எம்மா இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. அடுத்து திராவிட ஆட்சி தான் மலரும்ன்றது தமிழ்நாட்டுக்கே தெரியும். சரியா? இன்னும் 3 மாசம் இருக்கு 4 மாசம் இருக்குன்னு கெடுலாம் எங்களுக்கு கிடையாது. சரி சரி, ஒரு நாள் தான் பார்த்துட்டு இருக்கமே சம்பவத்தை. உங்க கூட்டணி கட்சி விசிகா இருக்குல்ல, ஆமா அங்க ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த ஈரோட்ல அந்தியூர் இருக்குல்ல, ஆமா அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாரும் பொங்கல் திருவிழா கொண்டாடுறதுக்காக போயிருக்காங்க ஒரு இடத்துக்கு. ஆனா அந்த விசிகாவோட மாவட்ட செயலாளர் பையன் இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணிருக்காருன்னா அந்த பொண்ணுங்களை வம்பிழுத்திருக்காரு. சாலை பிடிச்சிருக்கிறது, தவறா பேசுறது, இந்த மாதிரி பண்ணிருக்கிறது நியாயமா? போலீசாரினுடைய விசாரணையில் ஈரோடு வடக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய ஈஸ்வரன் என்பவருடைய மகன் நிசாந்த், அது போன்று தீனதயாளன், சுரேஷ் உட்பட 3 மீது போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகிறார்கள். எம்மா என்ன இருந்தாலும் அந்த மாதிரி பெண்கள் கிட்ட அவர் நடந்திருந்தாரு அப்படின்னா தக்க நடவடிக்கை எங்க தலைவர் எடுப்பாரு. சரியா? அதெல்லாம் ஒரு விஷயமாமா. பொங்கல்னா மாமா மச்சான எல்லாம் குடும்பமா குட்டியா எல்லாம் ஒண்ணு சேருவாங்க. அப்ப மஞ்சள் தண்ணி எடுத்து மாமா மேல ஊத்துறது, மச்சா மேல ஊத்துறது, இந்த மாதிரி எல்லாம் நடக்குமா? அப்படி ஏதாவது நடந்திருக்கும்? அக்கா அக்கா, அந்த பொண்ணே சொல்லியிருக்கு, இவர் தேவையில்லாம வம்பிழுக்கிறாருங்க, நாங்க செவனேன்னு நாங்க போயிட்டு இருந்தோம், ஷாலெல்லாம் பிடிச்சிருக்கிறாரு, அப்படி என்ன பண்ணோம் அப்படின்ற மாதிரி புகார் கொடுத்துருக்கு. சரி, புகார் கொடுத்துருந்தாங்கன்னா எங்களுடைய அரசு பெண்களுடைய பாதுகாப்பு எப்படி கண்ணும் கருத்துமா பாத்துக்கிறோமோ அதே மாதிரி இந்த சம்பவத்துல ஈடுபட்டவங்க மேல நடவடிக்கை எடுத்துருவோமா? கவலைப்படாதே. பெண்களுடைய பாதுகாப்பு இருக்கா? என்னமா இருக்கான்னு கேக்குற? இல்லன்னா இவ்வளவு தைரியமா நீ வந்து இங்க உட்காந்து இருக்க முடியுமா? இல்ல உட்காந்துட்டு தான் வெளியே போயிட முடியுமா? இந்த அளவுக்கு சுதந்திரமா விட்டுருக்கோம்ல, அது பத்தாது. ஓ, நீங்க கொடுத்த சுதந்திரம் இது. ஆமா. சரிக்கா, உங்ககிட்ட பேசுறது வேஸ்ட். சரி, அடுத்த செய்திக்கு போறேன். இந்த வாக்குறுதி லிஸ்ட் நீங்க ரெடி பண்ணிட்டு இருக்கீங்களாமே, பிப்ரவரி மாசம் ரிலீஸ் ஆகும் சொல்றீங்களா? ஆமா, கனிமொழி அக்கா தலைமையில ஒரு குழு அமைச்சு இந்த போன தடவை தேர்தல்ல நாங்க ஜெயிச்சதுக்கு என்ன காரணம்? நாங்க கொடுத்த வாக்குறுதி தான் காரணம். அது மாதிரி இந்த தடவை ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி தயாரிச்சிட்டு இருக்காங்க. பிப்ரவரி மாசம் வந்துடும். ஏற்கனவே கொடுத்ததுல முக்காவாசி நிறைவேற்றல, அதையே அப்படியே உள்டாவா போறதுக்கு பிளான் நடக்குது. நான் சொல்லல, வெளியே இருக்கவங்க பேசிக்கிறாங்கக்கா. அம்மா எங்க தலைவர் என்ன சொன்னாரு? 99% நிறைவேற்றியாச்சு, 1% தான் நிறைவேற்றல. அதுக்கு சொன்னதையும் தாண்டி நாங்க நிறைய செஞ்சிருக்கோம் இருக்காருல்ல, அது பத்தாத? ஆனா எங்க தலைவர் பாத்தீங்களா, முதற்கட்ட வாக்குறுதி அறிக்கையே வெளியிட்டுட்டாரு. அதாவது 5 வாக்குறுதி கொடுத்திருக்காரு. எப்படி மாசா இருந்துச்சா? என்னம்மா தமாஸ் பண்றீங்க? நாங்க மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறோம், நீங்க மாசம் 2000 ரூபாய் கொடுக்குறேன்றீங்க. இங்க அரைச்ச மாவா அங்க ஊத்திட்டு இருக்கீங்க. இதுல என்ன மாசா இருந்துச்சுன்னு தமாஸ் பண்றீங்க? அதாவது நீங்க சொன்னதை நாங்க அப்படியே காப்பி அடிக்கல, நாங்க தான் கொஞ்சம் மாத்திருக்கோம்ல. மக்களுக்கு என்ன தேவை என்ன தேவையில்ல அப்படின்றத பட்டியலிட்டு அதுல வந்து முதற்கட்ட வாக்குறுதியை கொடுத்துருக்கோம்ல. நீங்க என்ன வாக்குறுதி கொடுத்தாலும் ஜெயிக்க போறது நாங்க தான். இந்த சொல்லுவாங்கல்ல, என்னதான் எண்ணெயே ஊத்தி மண்ணுல உருண்டு போறனாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டுன்னு, அந்த மாதிரி எங்க அண்ணா சேகர் பாபு சொல்லியிருக்காருல, ஜெயிக்க போறது நாங்க தான். அவர் என்ன வாக்குறுதியை வேணா அள்ளி தெளிக்கட்டுங்க, எங்களுக்கு அதை பத்தி எல்லாம் பிரச்சனையே இல்லைன்னு. அப்புறம் என்ன? வெற்றி பெறுகிறவர்கள் தான் பொருளாதார நிலை பற்றி ஆராய்ந்து எவையெல்லாம் முடியும் என்று சீர்தூக்கி பார்த்து அறிக்கையாக தருவார்கள். வெற்றி பெறமாட்டோம் என்று நிச்சயித்த ஒருவர் எதை வேண்டுமானாலும் அறிவித்துக் கொண்டே இருக்கலாம். அவ்வளவு நம்பிக்கை இருக்கா ஜெயிச்சிருவோன்னு? என்னமா நீ இப்படி பேசிட்டு இருக்க? 5 வருஷம் பாத்தீல ஆட்சி எப்படி நல்ல ஆட்சியா இருந்துச்சுல்ல, அதே மாதிரி அடுத்த 5 வருஷம் ஓடணும்ல. சரி சரி இரு, இன்னும் 2 மாசம் தான். உன் கடையும் காலி பண்ணிட்டு நானும் போயிட்டு வரேன். வணக்கம்க்கா. வணக்கம் தம்பி. அப்புறம்க்கா, பொங்கல்லாம் எப்படி போச்சு? சிறப்பா போச்சு. தலைவர் தலைமையில் பொங்கல் சிறப்பு. ஆஹா ஓஹான்னு போச்சுப்பா. 3000 ரூபாய் காசு கொடுத்தாரு, பச்சரிசி கொடுத்தாங்க, கரும்பு கொடுத்தாங்க, சக்கரை கொடுத்தாங்க, எல்லாத்தையும் வச்சு பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடணும்ப்பா. இதெல்லாம் கொடுத்து என்ன பிரயோஜனம்? சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றவே இல்லையே. தம்பி என்ன அடுத்த எலெக்ஷனே வர போறது, இன்னும் வாக்குறுதி வாக்குறுதி வாக்குறுதின்னு அதே புடிச்சு தொங்கின்னு இருக்கு. அதாங்க நானும் கேட்கிறேன், எலெக்ஷன் வரும்போது இன்னும் வாக்குறுதிகள் நிறைவேற்றவே இல்லை. இங்க பாருங்க, 23 நாளா வந்து இன்னைக்கு ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க சைதாப்பேட்டையில. வாக்குறுதி எண் 311. அது உங்க தலைவர் சொன்னாராம், நிரந்தரம் பண்ணி தரேன், ஊதியம் வந்து உயர்த்தப்படும்னு. ஆனா இன்னும் பண்ணல, இன்னும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. எப்பா என்ன அதான் பொங்கல்லாம் வந்துச்சு, குடும்ப குட்டியோட போய் கொண்டாட சொல்லி, அதை விட்டுட்டு வாக்குறுதியை நிறைவேற்றலன்னு போராட்டம் பண்றேன் கீராட்டம் பண்றேன்னு. இன்னும் ஆட்சி முடிகிற வரைக்கும் போராட்டம்னால அவங்க வாக்குறுதியை தலைவர் நிறைவேற்ற மாட்டாரு. இது அவங்களுக்கும் தெரியும். தெரிஞ்சிருந்தா எதுக்கு எங்க தலைவரோட பேரை கெடுக்கணுன்றதுக்கான இந்த மாதிரி ஒரு போராட்டம்? ஆக மொத்தம் அதெல்லாம் ஒரு என்டர்டைன்மெண்ட் சொல்றீங்களா? அப்படி இல்லப்பா.
இந்த ஒரு படத்துல வருமே சொல்றதுதான் செஞ்சிருவோமா, அந்த மாதிரி இஷ்டத்துக்கு சொல்லுவோம், எல்லாத்தையும் செஞ்சுட்டு தான் கஜானா காலி பண்ணிட்டு தலையில முக்காட போட்டு போக வேண்டியதுதான். இன்னைக்கு எதக்கா நீ கரெக்டா பேசியிருக்க. சரிக்கா, உங்க எதிர்க்கட்சி எல்லாம் தேர்தல் அறிக்கை வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க எப்ப சொல்ல ஆரம்பிக்க போறீங்க? எப்பா செஞ்சாதானே சொல்றதுக்குன்றீங்களா? நாங்க வந்து சொல்லிதான் செய்யணும்னு அவசியம் இல்ல, மக்களுக்கு என்ன தேவை அப்படின்றது நல்ல தலைவனுக்கு தெரியும். எங்க தலைவர் நல்ல தலைவர்ப்பா, களத்துக்கு போவாரு, மக்களை சந்திப்பாரு, நாளைக்கே உனக்கு ஏதாவது பிரச்சனைனா உன் வீட்டுக்கு வருவாருப்பா. அப்படி மக்களை நேர்ல சந்திச்சு அவங்க பிரச்சனையை நிறைவேற்றுறது சரி செய்யறதுனால என்ன வாக்குறுதி கொடுக்கணுன்ற அவசியம் இல்ல. இல்லக்கா, அதிமுக இருக்காங்கல்ல, அவங்க வந்து தேர்தல் அறிக்கையை வந்து முதற்கட்டமா அறிவிச்சிட்டாங்க. அடுத்து பாஜக இருக்காங்கல்ல, அவங்க வந்து குழு அமைச்சிருக்காங்களாம், என்னெல்லாம் தேர்தல் அறிக்கையை வந்து அறிவிக்கலான்றக்காக ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி வந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்ச நாள்ல வந்து அறிவிச்சிருவாங்க. நீங்க அப்படியே சும்மாவே இருக்கீங்க, பாத்துக்கோங்க. டிவிக்கே வேற அடுத்த அறிக்கை கொடுக்க போறாரு, நீங்க வந்து நாமத்தை போட்டு போக வேண்டியதான். எப்பா யாரு வேணா என்ன அறிக்கையை வேணா கொடுக்கட்டும், ஜெயிக்க போறது எங்க தலைவர் தான். சரியா, இந்த லாஸ்ட் பால்ல 6 அடிச்சாருமாங்கல்ல, அந்த மாதிரி தலைவர் ஃபேஸ வச்சே ஜெயிப்போம் நாங்க. வாக்குறுதி கொடுக்கணும், இந்த தேர்தலுக்கு இந்த மத்த கட்சி எல்லாம் இந்த பொருள் பணம் அது இதெல்லாம் கொடுப்பாங்க, ஓட்டுக்கு காசு. தேர்தல் பரிசு நீங்க கொடுத்தீங்களே பொங்கலுக்கு, அது மாதிரி அது பொங்கல் பரிசுப்பா, தேர்தல் பரிசு கீர்தல் பரிசுன்ற அந்த மாதிரி எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியமே எங்களுக்கு இருக்காது. இல்லக்கா, நீ இவ்வளவு கான்பிடண்டா சொல்ற, ஆனா கூட்டணி கட்சிக்குள்ள நிறைய சண்டை போடுறாங்களே. என்ன சண்டை? உங்க ராசா இருக்காருல்ல எம்பி, அவர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு வந்து விவாதத்துக்கு போயிருக்காரு. அங்க போய் என்ன பண்ணிட்டாராம், விசிகாவோட தலைவர் திருமாவளவனை வந்து ஏதோ கொஞ்சம் தப்பா பேசிட்டார் போல, ஒரு மாதிரி பேசிட்டார் போல. அதனால வந்து விசிகா காரங்க எல்லாம் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க ராசாவை கண்டித்துன்னு. எப்பா ஏற்கனவே விசிகா வச்சுக்கலாமா வேணாமான்ற ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. ஏன்னா ராமதாஸ் ஐயா இருக்காருல்ல, அன்புமணி வந்து அந்த பக்கம் போயிட்டாரு, எப்படியும் ராமதாசங்க எங்க கூட்டணிக்கு தானே வருவாரு. அவரு வந்தாரு அப்படின்னா கணிசமான வாக்குகள் கிடைக்கும். அதனால இந்த கட்சியை கலட்டி விடலதான் ஒரு பிளான் இருக்கு. அதுக்கான ஆரம்பம் தான்ப்பா இதெல்லாம். இல்லக்கா, கழட்டி விட்டுருவீங்க, அவங்க போய் வந்து விஜய் கூட சேர்ந்துட்டாங்கன்னா உங்களுக்கு ஆப்பாயிடுமே. என்ன ஆப்பாயிட போகுது, அவங்க குடுக்கறதே 2 சீட்டு தான், 2ல 1 சீட்டு தான் ஜெயிப்பாங்க. சரியா, அந்த 1 சீட்டை வச்சு விஜய் என்ன நாக்கா வலிக்க போறாரு. என்னக்கா எப்படி சொல்லி போட்ட? விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, ஆட்சியிலே வந்து பங்கு தரேன், அதிகாரத்திலயும் பங்கு தரேன் இருக்காரு. கொடுத்துட்டாருன்னா நீங்க அவ்வளவுதான். எப்பா அவரையே சிபிஐ இன்னைக்கு 2ஆம் கட்ட விசாரணைக்காக டெல்லி கூப்பிட்டுருக்காங்களாம். குறுக்கு விசாரணை எல்லாம் பண்ண போறாங்களாமா. அவராவது ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு நீ வேணா பாரு. என்ன சொல்ல போறாரு, அங்க போய் உங்களை தான் போட்டு இருக்க போறாரு, அவ்வளவுதான். என்னத்த சொன்னாலும் ஜெயிக்க போறது நாங்க தான். இன்னும் கொஞ்ச நாள்ல துண்டா காணும் துணியா காணும் கட்சியை கழிச்சிட்டு ஓடுறாரா இல்லையான்னு மட்டும் பாரு. ஒரே கொசு தொல்லைக்கா, உன் கடையில அதிகமா கொசுத்தல இருக்கு. சுடுதண்ணியை பிடிச்சி மூஞ்சிலே ஊத்துருவேன், கிளம்பு. அதை எடுத்து உன் தலையில ஊத்திக்கோ. அக்கா வணக்கம். வணக்கம்மா. அப்புறம் பொங்கல்லாம் எப்படி போச்சு? சிறப்பா போச்சு. உங்களுக்கு எப்படி? நல்லா போச்சு. எங்க தலைவர் கொடுத்த 3000 அந்த ஓசி புடவையில தானே பொங்கல் நல்லா போச்சு. நான் ஏதாவது சொல்லுவேன், நீ அதுக்கு அப்புறம் எப்படியுமே முட்டு கொடுத்துருவ. சரி, நான் எதுக்கு பேசிக்கிட்டு, மக்களுக்கு சொல்ல வந்த செய்தியை சொல்லுமா. சரி, உங்க எதிர்கட்சி இருக்காங்களா அதிமுக, ஆமா, பாஜகவும் அவங்களும் கூட்டணியில இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும்ல. இப்ப அதை உறுதிப்படுத்துறது மட்டும் இல்லாம அவங்களோட கூட்டணியில என்னென்ன தொகுதி பங்கீடு அப்படின்னு சொல்லின்றதையும் உறுதிப்படுத்திருக்காங்க. அதாவது எந்த தொகுதி யார் யாருக்கு கொடுக்க போறோம் அப்படின்றது. ஏமா அதுவே பொருந்தா கூட்டணி. எப்படி தாமரை இலை மேல தண்ணி ரொம்ப நேரம் நிக்காதோ அந்த மாதிரி பாஜகவும் அதிமுகவும் ஒண்ணு சேரவே சேராது. என்னக்கா இருந்தாலும் பிச்சை கொடுக்க போற கூட்டணி அப்படின்றது பொதுமக்கள் எல்லாருக்குமே தெரியும். அதனாலதான் இத்தனை தொகுதி உங்களுக்கு தரோம், அத்தனை தொகுதி நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு இந்த தொகுதி பங்கீடெல்லாம் போட்டு கண் துடைக்கிறாங்க. நீ வேணா பாரு, தேர்தல் சமயத்துல கூட்டணி உடைஞ்சு போகதான் போகுது. சரி, அதெல்லாம் விடு, அது இல்ல மெயின் செய்தி. இப்போ என்னன்னா அவங்களாச்சும் ஓகே நாங்க வந்து ஒன்னாதான் இருக்க போறோம், கூட்டணியில தான் இருக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபர்மேஷனாவது கொடுக்குறாங்க. உங்ககிட்ட இருக்கவங்க யாரு கலந்து போவாங்க அப்படின்றதே இன்னும் தெரியாம இருக்கே. யாரு வேணா போகட்டும், தலைவர் தனிச்சு நின்று 234 தொகுதியிலும் அவரே நின்று போட்டிட்டு ஜெயிப்பாரு, தெரியும்ல. சரி, உங்க ஆக்டர் இருக்கார்ல அன்பில் மகேஷ் அவர்கள், நாம அவர் பள்ளி கல்வித்துறை அமைச்சர், அவரை போய் ஆக்டர் கிக்டர். ஐயோ, நீ வேற புரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணுங்கடா. எந்த அளவுக்கு அவர் ஆக்டிங் ஸ்கில்ஸ்லாம் காட்டினாரு. மக்கள் மேல உள்ள அக்கறையில, மக்கள் மேல உள்ள கவலையில ஒரு மனுஷன் அழுதுகிட்டு பேசினத நீங்கெல்லாம் வச்சு ரீல்ஸ் பண்ணி காமெடி பண்ணி அப்பேற்பட்ட தலைவனை நீங்க நடு தெருவுல இழுத்து விட்டீங்கல்ல. அவரே ஒரு பெரிய ஆக்டரு, அவரை வந்து இப்போ அதிமுக வந்து நீலி கண்ணீர் வடிக்குது இப்படிலாம் பேசலாமா? ஆமா, அதிமுக என்ன சொல்றத செஞ்சுக்கிட்டா இருக்காங்க. மக்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா களத்துல வந்து நிக்க மாட்டேன்றாங்க, மக்கள் பிரச்சனைய பேச மாட்டேன்றாங்க. இப்ப எலெக்ஷன் வரப்போகுதுன்றதுனால மக்கள் குரலா நாங்க நிக்கிறோம் அப்படின்னு பேசுறதுனால அவர் அப்படி சொல்லியிருப்பாரு. உங்க ஆக்டர் எல்லா இதுலயும்
பிரச்சனையிலயும் வந்து நிக்கிறாராமே, கேள்விப்பட்டோம். ஆமா, ஏதாவது ஒரு பிரச்சனைனா முன்னாடி வந்து நிப்பாருல்ல. நிக்கிறாரு. எப்படி? உதயநிதி வீட்டு வாசல்லையா? அம்மா இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காத. அவரும் சின்னவரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செய்தி மட்டும் சின்னவர் காதுக்கு போச்சு, உன்னை க்ளோஸ் பண்ணுவாங்க. வாரிசு அரசியல் தாண்டி இப்ப ஃப்ரெண்ட்ஸ் அரசியல் பண்றாங்க மக்களே. இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காத, கிளம்பு, கடையை மூடுற நேரம் ஆச்சு. நீ என்னைக்கு நிறுத்துறியோ அன்னைக்குதான் நாங்களும் நிறுத்துவோம். போமா.